மைதானத்தில் மைக் அறிவிப்பு பலமாக ஒலிக்கிறது. நேயர்களே, மாவட்ட அளவிலான கிரிக்கெட் திருவிழாவின் இன்றைய ஆட்டம். புள்ளிப்பட்டியலில் அசைக்க முடியாத முதலிடத்தில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கும் காவேரி கிங்ஸ் ஒருபுறம், தொடரிலிருந்து வெளியேறினாலும் ஒரு ஆறுதல் வெற்றிக்காக போராட காத்திருக்கும் மருதம் வாரியர்ஸ் மறுபுறம். முதலிடத்தை தக்க வைக்கப் போகிறார்களா அல்லது கடைசி இடத்தில் இருப்பவர்கள் அதிர்ச்சி கொடுக்கப் போகிறார்களா? விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லாத ஆட்டம் இன்னும் சில நிமிடங்களில் ஆரம்பம். ஆகாஷ், ஒரு நிமிஷம் பேசலாமா? சொல்லு கதிர், என்ன விஷயம்? இல்ல, இந்த போட்டி ஜெயிச்சாலும் தோத்தாலும் நாம தான் டேபிள் டாப்பர்ஸ். அடுத்த ரவுண்டுக்கு போயிட்டோம். ஆனா நான் இந்த சீசன் முழுக்க பெஞ்ச்ல தான் இருக்கேன். எனக்கு ஒரு மேட்ச் கூட சான்ஸ் கிடைக்கல. இன்னைக்கு ஒரு மேட்ச் மட்டும் நான் விளையாடலாமா? யாரையாவது ஒருத்தரை ரெஸ்ட் எடுக்க சொல்ல ஆகாஷ், ப்ளீஸ். நீ கேட்கறதுல நியாயம் இருக்கு கதிர். ஒரு பிளேயரா உன்னோட தவிப்பு எனக்கு புரியுது. இரு, நான் கேப்டன் கிட்ட பேசுறேன். ஆகாஷ் விக்ரமிடம் செல்கிறான். விக்ரம், ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த மேட்ச் நமக்கு ரிசல்ட் முக்கியம் இல்ல. கதிரை இன்னைக்கு பிளேயிங் 11ல சேர்த்துக்கலாமா? யாராவது ஒருத்தர் இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கட்டுமே. சரி ஆகாஷ், நீ சொல்றது சரிதான். ஆனா மத்தவங்க கிட்டயும் கேட்டுடுவோம். பசங்களா, இன்னைக்கு மேட்ச்ல கதிர் விளையாட போறான். யாராவது ஒருத்தர் வெளியே உட்கார முடியுமா? திடீர் அமைதி நிலவுகிறது. வீரர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்கிறார்கள். முகத்தில் எரிச்சல் தெரிகிறது. என்ன விக்ரம், விளையாடுறது டிஸ்ட்ரிக்ட் லெவல் மேட்சா? ஏதோ தெரு கிரிக்கெட் நினைச்சியா? கதிரை உள்ள கொண்டு வர சொல்ற? ருத்ரன், இதுல என்ன தப்பு? நாம ஆல்ரெடி குவாலிஃபை ஆயிட்டோம். கதிரோட திறமையை நிரூபிக்க இதுதான் சரியான நேரம். திறமை இருந்தா அவன் பெஞ்ச்ல ஏன் இருக்கான்? ஆகாஷ், நீ மேட்ச் வின்னரா இருக்கலாம். ஆனா டீம்ல ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக் இருக்கு. அதை இந்த கதிர் கெடுக்கிறதுல அனுமதிக்க மாட்டேன். ஒரு மேட்ச் விட்டு கொடுத்தா ஒரு நல்ல பிளேயர் கிடைப்பான்னு ஏன் யோசிக்க மாட்டேங்கிற? யோசிக்காம பேசுறனா? ஏதோ ஒரு பேர் தெரியாத ஊர்ல இருந்து எல்லா மேட்ச்லயும் ஜெயிச்சு எல்லார் கவனத்தையும் நம்ம மேல திருப்பியிருக்கோம். இப்போ அதை கொலாப்ஸ் பண்ணுமா? சரி, நீ சொல்றபடியே பார்த்தாலும் யார் விட்டு கொடுப்பா? நானா? நான் இந்த வருஷம் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் லிஸ்ட்ல இருக்கேன். ஒரு விக்கெட் எடுத்தா கூட அது எனக்கு பெருமை. ஒரு லூசருக்காக நான் என் இடத்த விட்டு தர முடியாது. மத்தவங்களும் அப்படிதான் நினைப்பாங்க. மற்ற வீரர்கள் ருத்ரனின் பேச்சால் கதிரை பார்த்து முணுமுணுக்கிறார்கள். கதிர் மிகுந்த அவமானத்திற்கு உள்ளாகிறான். வேணா ஆகாஷ், நான் பெஞ்ச்லேயே இருக்கேன். எனக்கு பழகிடுச்சு. இல்ல, திறமைக்கு மரியாதை கொடுக்காத இடத்துல வெற்றிக்கு எந்த மதிப்பும் இல்ல. ருத்ரன், நீங்க யாரும் விலக வேண்டாம். இன்னைக்கு கதிர் விளையாடுவான். நானே விலகிறேன். விக்ரம், இன்னைக்கு ஏன் இடத்துல கதிர் களமிறங்குவான். பெரிய தியாகி மாதிரி நடிக்கிறியா? சரி, பார்க்கலாம். ஒரு மெயின் பேட்ஸ்மேன் இல்லாம டீம் எப்படி தடுமாறுதுன்னு மட்டும் பாரு. கதிர், உள்ள போ. ருத்ரன் ஆகாஷையும் கதிரையும் ஒருவித வன்மத்துடன் பார்த்துவிட்டு மைதானத்திற்குள் நுழைகிறான். விக்ரம் ஒருவித கவலையுடன் நிற்கிறான். டாஸ் வென்றது மருதம் வாரியர்ஸ் அணி. அவர்கள் முதலில் பேட்டிங் செய்ய தீர்மானித்துள்ளனர். காவேரி கிங்ஸ் அணி முதலில் பந்து வீசப் போகிறார்கள். இன்றைய ஆட்டம் ஒரு வித்தியாசமான மோதல். ஏற்கனவே செமிஃபைனலுக்கு தகுதி பெற்று புள்ளிப்பட்டியலில் ராஜாவாக முதலிடத்தில் அமர்ந்திருக்கும் காவேரி கிங்ஸ் ஒருபுறம், தங்களின் கௌரவத்தை நிலைநாட்ட இந்த தொடரின் கடைசி போட்டியில் ஒரு இமாலய வெற்றியை பதிவு செய்ய துடிக்கும் மருதம் வாரியர்ஸ் மறுபுறம். முதலிடத்தை காவேரி கிங்ஸ் தக்க வைக்குமா அல்லது போகும்போது ஒரு வெற்றியை பறித்துச் செல்வோம் என மருதம் வாரியர்ஸ் அதிரடி காட்டுமா? விறுவிறுப்புக்கும் அதிரடிக்கும் துளியும் பஞ்சம் இருக்காது. இதோ ஆட்டம் தொடங்குகிறது. ஃபீல்டிங் செய்ய காவேரி கிங்ஸ் வீரர்கள் உற்சாகமாக மைதானத்திற்குள் நுழைகிறார்கள். மருதம் வாரியர்ஸ் வீரர்கள் பவுண்டரிகளாக விளாசிக் கொண்டிருக்கிறார்கள். வர்ணனையாளர் உற்சாகத்தின் உச்சியில் இருக்கிறார். என்ன ஒரு அடி! பந்து ராக்கெட் வேகத்தில் எல்லைக்கோட்டை தாண்டுகிறது. மருதம் வாரியர்ஸ் பேட்ஸ்மேன்கள் இன்று விஸ்வரூபம் எடுத்துள்ளார்கள். நிஜத்தை சொல்லப்போனால், இவ்வளவு அழகான பேட்டிங்கை நீங்கள் தொடரின் ஆரம்பத்திலேயே காட்டியிருந்தால் இன்று நீங்கள்தான் புள்ளிப்பட்டியலில் நம்பர் 1 இடத்தில் இருந்திருப்பீர்கள். காவேரி கிங்ஸ் பந்து வீச்சாளர்கள் திணறி போயிருக்கிறார்கள். மருதம் வாரியர்ஸ் அணியினர் சிக்ஸர்களும் பவுண்டரிகளுமாக விளாசிக் கொண்டிருக்கிறார்கள். காவேரி கிங்ஸ் வீரர்கள் சோர்ந்து போய் நிற்கிறார்கள். 5 ஓவர்கள் முடிவில் ஸ்கோர் 72. ருத்ரன் வியர்வையை துடைத்தபடி விக்ரமிடம் ஆவேசமாக வருகிறான். இப்ப புரியுதா விக்ரம்? நான் அப்பவே சொன்னேன்ல, ஆட்டத்தோட போக்கே மாறி போச்சு. ருத்ரன், நிதானமாயிரு. இது வெறும் 5 ஓவர் தான் முடிஞ்சிருக்கு. நிதானமா இருக்கவா? அங்கே பாரு, நம்ம ஸ்டார் பிளேயர் ஆகாஷ் அங்கே ஜாலியா உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனோட ஃபீல்டிங் பொசிஷன் எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியாதா? இப்போ பவுலிங்ல ரமேஷ் ரன்களை வாரி வழங்குறான்.
ஆகாஷ் மட்டும் டீம்ல இருந்திருந்தா ரமேஷை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஆகாஷை ஒரு 2 ஓவர் போட வச்சிருக்கலாம். அந்த ஆப்ஷனே இப்ப இல்லாம போச்சு. கதர் நல்லா தானே ஃபீல்டிங் பண்றான். ஃபீல்டிங் பண்றானா? அவன் ஓடி போய் பந்தை எடுக்கிறதுக்குள்ள அவங்க 2 ரன் ஓடிடுறாங்க. அந்த ரிசர்வ் பிளேயர் மேல இருக்கிற பாசத்துல டீமோட மானத்தையே கப்பல் ஏத்திட்டீங்க. ஆகாஷ் பீச்சை கேட்டுட்டு நீயும் இப்படி முடிவெடுத்தது பெரிய தப்பு விக்ரம். ஆட்டம் தொடர்கிறது. மருதம் வாரியர்ஸ் தொடர்ந்து அதிரடி காட்டுகிறார்கள். 10 ஓவர்கள் முடிவடைகிறது. முதல் இன்னிங்ஸ் நிறைவுற்றது. மருதம் வாரியர்ஸ் அணி 10 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 115 ரன்கள் குவித்து காவேரி கிங்ஸ் அணிக்கு ஒரு இமாலய இலக்கை நிர்ணயித்துள்ளது. 116 ரன்கள் எடுத்தால் வெற்றி. முதலிடத்தில் இருக்கும் காவேரி கிங்ஸ் இந்த இக்கட்டான சூழலை எப்படி சமாளிக்கப் போகிறது? ஆட்டம் சூடு பிடிக்கிறது. இரண்டாவது இன்னிங்ஸ் தொடர்கிறது. காவேரி கிங்ஸ் அதிரடியாக தொடங்குகிறார்கள். விக்ரமும் மற்றொரு தொடக்க வீரரும் பவுண்டரிகளாக விளாசுகிறார்கள். என்ன ஒரு அதிரடி! காவேரி கிங்ஸ் ஏன் புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த ஆட்டமே சாட்சி. மருதம் வாரியர்ஸ் நிர்ணயித்த 116 ரன்கள் என்ற இலக்கு இந்த இருவரின் ஆட்டத்தை பார்த்தால் போதாது என்றே தோன்றுகிறது. பந்து மைதானத்தின் மூளை முடுக்கெல்லாம் பறக்கிறது. 9வது ஓவரின் கடைசி பந்தில் திடீரென விக்ரம் அவுட் ஆகிறார். ஸ்கோர் 101/1. பரபரப்பு தொற்றுகிறது. ஆட்டம் சிறப்பாக போய்க் கொண்டிருக்கும் போது காவேரி கிங்ஸ் கேப்டன் அவுட் ஆகி நடையை கட்டுகிறார். ஆட்டத்துல இது ஒரு திருப்பமாக மாறுமா? பெவிலியனில் ருத்ரன் மற்ற வீரர்களிடம் ரகசியமாக பேசுகிறான். யாரும் இப்போ பேட்டிங் போகாதீங்க. அந்த பெஞ்ச் பிளேயர் கதிர் போகட்டும். ஆகாஷ் செஞ்ச தப்புக்கு கதிர் தான் பழிகடை ஆகணும். அவன் அவுட் ஆகி மேட்ச் தோத்தாதான் இனிமே இப்படி யாரையும் உள்ள விட மாட்டாங்க. நாம எல்லாரும் தயங்குற மாதிரி நடிங்க. டேய், என்ன பண்றீங்க? அடுத்த பேட்ஸ்மேன் போங்க, டைம் ஆகுது. வீரர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொண்டு நகர மறுக்கிறார்கள். ருத்ரன் முகத்தை திருப்பிக் கொள்கிறான். காவேரி கிங்ஸ் அடுத்த பேட்ஸ்மேன் ஏன் இன்னும் களத்துக்கு வரமா இருக்கீங்க? நேரமாகுது. அடுத்த பேட்ஸ்மேன் சீக்கிரமா களத்துக்கு வாங்க. வேறு வழியின்றி ஆகாஷ் கதிரை பார்க்கிறான். கதிர், நீ போ, பேட்டை இடு, இறங்கி ஆடு. கடைசி ஓவர். 6 பந்துகளில் 14 ரன்கள். களத்தில் புதிய வீரர் கதிர். இதோ முதல் பந்து. ஓ, பந்து நேராக கதிரின் தோள்பட்டையில் பட்டு தெரிக்கிறது. அடுத்த பந்து யார்கர். கதிர் காலில் வாங்கி தடுமாறுகிறான். அடுத்த பந்து. கதிர் அடிக்க முடியாமல் வீணடிக்கிறான். 3 பந்துகளில் 14 ரன்கள். ஆட்டம் இப்போது மருதம் வாரியர்ஸ் பக்கம் சாய்ந்து விட்டது. ஆகாஷ் தண்ணீர் பாட்டிலுடன் ஓடி வருகிறான். என்னடா, என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு சான்ஸ் வேணும்னு கேட்டப்ப இருந்த திமிரு இப்போ எங்க போச்சு? வாய்ப்புங்கிறது எல்லாருக்கும் தட்டுல வச்சு வராதுடா. இப்படித்தான் ரத்தமும் வலியுமா தான் வரும். அங்க உக்காந்திருக்கிற ஒவ்வொருத்தனும் 6 பாலுக்கு 6 சிக்ஸ் அடிக்கிற திறமசாலிங்க. அப்படி இருந்தும் அவனுங்க யாரும் களத்துல இறங்காம உன்னை இறங்க விட்டது ஏன் தெரியுமா? ஏன்னா நீ ஒரு லூசரா நிக்கணும். மேட்ச் தோத்தாலும் பரவாயில்ல, அவங்க சொன்னபடிதான் நீ அப்படின்னு நிரூபிக்கணும். நீ சொல்லு, நீ எப்படி நிக்க போற? அவனுங்க நினைச்ச மாதிரியா இல்ல நீ நினைச்ச மாதிரியா? இந்த மேட்ச் தோத்தா நாங்க யாரும் தோக்க மாட்டோம். நாங்க ஆல்ரெடி குவாலிஃபைடா. ஆனா நிச்சயம் நீ தோத்து போயிருவ. யோசிச்சு பாரு. லாஸ்ட் ஓவர் வரைக்கும் விக்கெட் விழல. வெளியில தன்னை நிரூபிச்ச அத்தனை பேர் இருந்தும் இப்போ பேட் உன் கையில. இதுக்கு மேல சான்ஸ் எப்படி கிடைக்கும்? என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோ, ஆனா உன்னை மட்டும் மறந்துடாத. அது மட்டும்தான் நீ. ஆகாஷ் அமைதியாக வெளியேறுகிறான். கதிரின் கண்களில் இப்போது ஒரு நிதானம். ஆகாஷ் சொன்ன வார்த்தைகள் மட்டும்தான் அவனது காதுக்குள் கேட்டுக்கொண்டே இருந்தது. 3 பந்துகளில் 14 ரன்கள். கதிர் மீண்டும் பேட்டை உயர்த்துகிறார். இதோ 4வது பந்து. மிகப்பெரிய ஷாட். லாங் ஆன் திசையில் சிக்ஸர். நம்பவே முடியவில்லை. ருத்ரனின் முகம் கருகிறது. ஆகாஷ் அமைதியாக பார்க்கிறான். 5வது பந்து. மீண்டும் ஒரு பிரம்மாண்டமான சிக்ஸர். கதிர் விஸ்வரூபம் எடுத்துவிட்டார். மைதானமே அதிர்கிறது. இப்போது ஒரு பந்தில் 2 ரன்கள் தேவை. அடிக்காமல் ஓடியே ஒரு ரன் எடுத்தாலும் டிரா. உலர் வேகமாக ஓடி வந்து பந்தை வீசுகிறான். கதிர் அதை லாவகமாக தூக்கி அடிக்கிறான். இட் இஸ் a hat-trick of sixers. கதிர் சிக்ஸர் அடித்து ஆட்டத்தை முடிக்கிறார். காவேரி கிங்ஸ் அசாத்திய வெற்றி பெற்றுள்ளது. மைதானத்தில் ஆகாஷ் ஓடி வந்து கதிரை கட்டியணைக்கிறான். ருத்ரனும் மற்ற வீரர்களும் தலை குனிந்து நிற்கிறார்கள். கதிர் ருத்ரனின் அருகில் வந்து கையை நீட்டுகிறான். ஒரு நிமிடம் தயங்கிய ருத்ரன், உன் மேல எனக்கு எந்த தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியும் இல்ல.
டீமோட வெற்றி பாதிக்க கூடாதுன்னு நினைச்சேன். அவ்வளவுதான். நீ உன்னை நிரூபிச்சிட்ட. வாழ்த்துக்கள். ஆகாஷ் கதிரை பார்த்து ஒரு அர்த்தமுள்ள புன்னகையை உதிர்க்கிறான்.